வணக்கம் யூஸ் வெல்கம் டு தமிழகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 திங்ஸ் நீங்கள் இப்போவே அதை விட்டு விலகிறதா இருக்கணும். ஏன்னா அந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கும் போது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் அதை வச்சுட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷனாக இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் கம்மியாகிறதா இருக்கும். ஸோ இதனாலையும் நம்மளால் மேனிஃபெஸ்டேஷன் சரியாக பண்ண முடியாததாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு மட்டும் ப்ராப்ளம் இருக்காது, கூட இருக்கவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கிறதா இருக்கும். ஸோ அப்படி என்ன 5 திங்ஸை கிவ் அப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா ஓவர் திங்கிங். மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஓவர் திங்கிங்னால தான் அவங்களோட படிப்பு கெடுறதாகவும் இருக்குது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாவும் கெடுறதா இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வில் சொல்கிறதா இருக்காங்க. இது எப்படின்னா, ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி நினச்சிப்பீங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லைன்னா இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணுறதா இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஓவர் திங்கிங் உங்களை கண்டிப்பாக ஒரு நல்வழியில் எடுத்துகிட்டு போகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வைப்ரேஷனாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரீக்வன்சிஸாக இருக்கும், கண்டிப்பாக கம்மியாகும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க, எது வேண்டாமோ அதை நீங்கள் விட்டுருங்க. உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் கிட்ட சொல்லிடுங்க, இந்த பிரபஞ்சமே நீ பார்த்துக்கோ அப்படின்னா பிரபஞ்சம் கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங், ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஸோ செகண்டாக இருக்கிறது என்னென்னா, சில பேர்லாம் எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து அந்த பயத்தை வெளியே போட்டுட்டு என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வெளியேஞ்சுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் வெளியே எந்திரிச்சு வரும்போது தான் உங்களுக்கு உலகம்னா என்னென்னு புரியறதா இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் பொய், இதுக்கு மேலே நிறையா இருக்குது, லைஃப் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதா இருக்கும். ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பயத்தை எல்லாமே விட்டுட்டு நீங்கள் எப்போ வெளியேஞ்சு வரீங்களோ நீங்கள் அப்போவே ஜெயிக்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கி நீங்கள் போகாதீங்க, மாற்றத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் உண்டாக்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கும். ஸோ தேர்டாக இருக்கிறது என்னென்னா, நம்மளில் சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ரெசன்ட் லைஃப்பில் வாழ்கிறதே கிடையாது. எப்போதும் ஃப்யூச்சரில் வாழ்ந்துட்டுருப்போம், இல்லைன்னா ஒன்று பாஸ்ட்டில் வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ நம்ம எப்போ இந்த நிகழ்காலத்தில் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம். ஏன்னா வேறு ஃப்யூச்சரை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம், பாஸ்ட்டில் இருக்கிறத நினச்சி நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரையும் உங்கள் பாஸ்ட்டையும் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் இன்றைக்கி பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃப்யூச்சராக இருக்கும். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களை பாஸ்ட்டை மாற்ற முடியாது, ஆனால் உங்களால் உங்கள் ஃப்யூச்சரை மாற்ற முடியும். ஸோ உங்கள் பாஸ்ட்டை நினச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் இழந்துடாதீங்க. பாஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களை நீங்களே மன்னிச்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த உலகத்தில் யாருமே தப்பு பண்ணாதவங்க கிடையாது. ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு புது ஜேர்னி, ஒரு புது லைஃப்பை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு நாமளே கற்றுக்கிறதா இருக்கணும். ஸோ நீங்கள் பாஸ்ட்டில் வாழ்கிறதையும் விட்டுட்டு, நீங்கள் ஃப்யூச்சர் நினச்சி வருத்தப்படுறதையும் விட்டுட்டு, நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் தீர்றதா இருக்கும். ஏதோ ஒரு அற்புதம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கும். இன்றைக்கே நீங்கள் மாறுங்க. ஸோ அடுத்ததாக ஃபோர்த்தாக இருக்கிறது என்னென்னா, செல்ஃப் டாக். என்னடா செல்ஃப் டாக் பண்ணுறதை விட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணுறதை நீங்கள் விடுறதா இருக்கணும். அது என்னென்னா, நான் அழகாக இல்லை அப்படின்னு அவங்கக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னாலலாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே பேசிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ளே பாசிட்டிவான செல்ஃப் டாக் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கும் போது அது ரொம்பவே வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை நீங்கள் கம்மி பண்ணிட்டு பாசிட்டிவான செல்ஃப் டாக் நீங்கள் பண்ணுறதா இருங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக கடைசியாக இருக்கிறத நீங்கள் எதை விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் பண்ணுறது. என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ப்ளீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருப்போம். ஆக்சுவலாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்கள் வைப்ரேஷனும் உங்கள் ஃப்ரீக்வன்சியும் கம்மியாகக்கூடாது அப்படிங்கிற பட்சம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட தான் இருப்பாங்க. எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி, என்ன ஆனாலும் சரி. ஆனால் நான் உன்னை விட்டு போயிடுறேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது அப்படிங்கிற அவங்க அப்படியே பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்டையுமே ரொம்ப ப்ளீஸ் கேட்காம நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதில் அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதோட ஒரு பெட்டரான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும், ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். நீங்கள் எதாவது பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசலாம். ஏதாவது டவுட்லாம் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.